ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐடிஎம்டி ஓவர் கரண்ட் ரிலே அப்புறம் ஐடிஎம்டி எர்த் ஃபால்ட் ரிலேக்கான செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும். இந்த கால்குலேஷன் டேட்டா ஷீட்டை நான் உங்களுக்கு லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் போய் இதை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரியும். அது இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரியலில் ஒர்க் பண்ணுறவங்க அல்லது ஒரு பிகினர் லெவலில் இருக்கவங்க அல்லது ஒரு சப்ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு ஹெச்டி பேனல் நாலேஜ் கம்பல்சரி இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ரிலேயில் என்ன செட்டிங் பண்ணியிருக்காங்க, ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அது இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரிலேயில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் வேல்யூஸ்லாம் எடுத்து நீங்கள் பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள், எவ்வளோ வேல்யூ வச்சுருக்காங்க ஓவர் கரண்ட்டு, அப்புறம் எர்த் ஃபால்ட் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும். சப்போஸ் ஏதாச்சும் இன்டர்வியூ போனாலும் நீங்கள் ஈஸியாக இன்டர்வியூவில் கொஷின்ஸ்லாம் கிராக் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐடிஎம்டி ஓவர் கரண்ட் ரிலே அப்புறம் எர்த் ஃபால்ட் ரிலேக்கான செட்டிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய 1600 kVA டிரான்ஸ்ஃபார்மருக்கான ஃபுல் லோட் கரண்ட் நான் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணியிருக்கேன். இங்கே லோட் கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது டிரான்ஸ்ஃபார்மருடைய ஃபுல் லோட் கரண்ட் நேம் பிளேட்டில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி டிவைடட் பை √3 இன்ட்டு இன்கம் பிரைமரி வோல்டேஜால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அதை அப்படி வச்சு நீங்கள் நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மருடைய ஃபுல் லோட் கரண்ட் பிரைமரியில் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. அது இல்லாமல் மினிமம் ஃபால்ட் கரண்ட் மேக்ஸிமம் ஃபால்ட் கரண்ட்டுக்கான கால்குலேஷன் நான் அடுத்து இதிலே அட்டாச் பண்ணியிருக்கேன், எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதையும் போய் பாருங்கள். இதில் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் ஏரியாவில் மெயினாக இம்பார்ட்டண்டான பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். எந்த ஒரு ஹெச்டி பேனல் எடுத்தாலுமே சரி, ஒரு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வரக்கூடிய கரண்ட்டு சம் ரேஷியோவாக பிரித்து தான் நம்மளுடைய மீட்டரிங் கொடுப்பாங்க. அதனால் நம்ம என்டர் பண்ணும்போது கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரி கரண்ட் எவ்வளோ, அதெல்லாம் செகண்டரியில் இருக்கக்கூடிய ரேஷியோ கரண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் என்டர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஒரு சில பேர் 100/5 யூஸ் பண்ணலாம், அல்லது 50/5 அல்லது 200/1 சொல்லிட்டு நிறைய ரேஷியோவில் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அதனால் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்பயுமே மீட்டர் செலெக்ஷன் அப்போ சரி, உள்ள ப்ரோக்ராம் பண்ணும்போது சரி கரெக்டாக செட் பண்ணால் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் இல்லை கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகும். சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் சிடி ரேஷியோ தப்பாக செட் பண்ணிட்டீங்க மீட்டரில் அப்படின்னா கண்டிப்பாக சிஸ்டத்தை ப்ரொடக்ட் பண்ணாது. அதனால் நீங்கள் எப்பயுமே சிடி ரேஷியோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. அதுபோல் நாங்கள் யூஸ் பண்ணுறது 100/5. அதனால் நாங்கள் 100/5ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி வச்சுருக்கோம். இது நீங்கள் எல்லாமே எடிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இங்கே கொடுத்த மாதிரி எடிட் பண்ணிட்டு என்டர் பண்ண மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இந்த வேல்யூஸ்லாம் எதுவுமே நீங்கள் எதுவும் எடிட் பண்ண தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு ஹெச்டி ப்ரொடக்ஷனில் 2 இது யூஸ் பண்ணுவாங்க. ஓவர் கரண்ட் ரிலேலே லோ கரண்ட் செட்டிங்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, லோ ஓவர் கரண்ட் செட்டிங்கு. அதெல்லாம் ஹை ஓவர் கரண்ட் செட்டிங்ஸ் 2 செட்டிங்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் தான் எல்லா ரிலேலையுமே கொடுத்துருப்பாங்க. ஐ கிரேட்டர் தென் கொடுத்துருந்தா லோ ஓவர் கரண்ட் செட்டிங்ஸு, ஐ டபுள் கிரேட்டர் தென் நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐ ஓவர் கரண்ட் செட்டிங்ஸ். ஓகேங்களா. லோ ஓவர் கரண்ட் செட்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு இதில் பாருங்கள். இந்த லோ கரண்ட் செட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுல் லோடு கரண்ட் செட்டிங் தான் லோ கரண்ட் செட்டிங் சொல்லுவாங்க. ஐ கரண்ட் செட்டிங்னா அதிகபட்ச கரண்ட். ஓகேங்களா. இது 2 செட்டிங் இந்த ரிலேல பண்ணுவாங்க, ஐ கிரேட்டர் தென், ஐ டபுள் கிரேட்டர் தென். இதில் என்னென்ன இதில் மீனிங் கொடுத்துருக்கு அதையும் போய் படித்து பாருங்கள். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரு செலெக்ஷன். எந்த ஒரு ரிலேலையுமே இதுபோல் கரு செலெக்ஷன் இருக்கும். நார்மல் இன்வெர்ஸ், வெரி இன்வெர்ஸ், எக்ஸ்ட்ரீம் இன்வெர்ஸ், அப்புறம் லாங் டைம் இன்வெர்ஸ். இந்த கரு செலெக்ஷனை பொறுத்து தான் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் ரிலே பிரேக்கருக்கான ட்ரிப்பிங் கமெண்ட் கொடுக்கும். ஃபால்ட் ஏற்பட்டுச்சுன்னா இந்த கரு செலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் எவ்வளோ வேகத்தில் நம்மளுடைய பிரேக்கர் ஆஃப் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு கரு இது. இது பார்த்தீங்கன்னா நார்மல் இன்வெர்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் இன்வெர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபால்ட் கரண்ட் அதிகமாக டைம் குறைஞ்சிட்டே வரும். இது நான் டீட்டெயில்டாக இந்த இதிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது இல்லாமல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ரிப்பிங் டைம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் டைம் ஆஃப் ரிலேன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் நார்மல் இன்வெர்ஸில் எவ்வளோ டைம் இருக்குன்னா இங்கே பாருங்கள் 1.35 செகண்ட்ஸ் இருக்குங்களா நார்மல் இன்வெர்ஸில். வெரி இன்வெர்ஸ் போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுருக்காங்க பாருங்கள், ஆப்ரேட்டிங் டைம் ஆஃப் ரிலே 0.012. இது எக்ஸ்ட்ரீம் இன்வெர்ஸ் போகும்போது 0.00. ஓகேங்களா. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த கரு செலெக்ஷன் அதிகப்படுத்திகிட்டே போகிறோமோ அவ்வளோ குவிக் ஆப்ரேஷன் நடக்கும். சப்போஸ் நார்மல் இன்வெர்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் பார்த்துட்டு 0.169 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வேல்யூ வெரி இன்வெர்ஸ்ன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதோட டைம் குறையுது. ஃபால்ட் கரண்ட் அதிகம் போது வேகமாக டைம் குறையுது. இது போல் தான் நம்ம கருவை செலக்ட் பண்ணுவோம். மோஸ்ட்லி நார்மல் இன்வெர்ஸ் தான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவாங்க. அது டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய ஃபீடரா அல்லது டிரான்ஸ்ஃபார்மரா அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ ஓவர் கரண்ட் செட்டிங். ஓகேங்களா. அதிகபட்ச ஃபால்ட் கரண்ட் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு தேவையான செட்டிங்ஸ் தான் இது. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2.5 டைம்ஸ் போட்டிருக்காங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஓவர் கரண்ட் செட்டிங்ஸ் ஐ டபுள் கிரேட்டர் வந்து 2.5 டைம்ஸ் ஆஃப் நார்மல் இந்த ஃபுல் லோட் கரண்ட்டோட இருக்கும் ஓகேங்களா. அப்படி வந்து செட்டிங் பண்ணணும். இதுதான் வந்து ஓவர் கரண்ட் ரிலே செட்டிங்ஸ் உள்ள இருக்கக்கூடிய டீட்டெயிலு. எல்லா டேட்டாவுமே நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இங்கே சொன்ன சிடி ரேஷியோஸ்லாம் டேட்டாஸ்லாம் கரெக்டாக என்டர் பண்ணாவே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ரிலேயில் வந்து நீங்கள் எவ்வளோ செட் பண்ணணும்னு சொல்லிட்டு காமிச்சிடும். நீங்கள் இந்த 0.8 இங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபுல் லோடில் எவ்வளோ கரண்ட்டில் வந்து பிரேக்கர் வந்து ஆப்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு காமிச்சிடும். அது இல்லாமல் எவ்வளோ டைமில் வந்து ஆப்ரேட் ஆகும், ஆக்சுவல் டைம் ஆஃப் ரிலே வந்து எந்த மில்லி செகண்டில் வந்து ஆப்ரேட் ஆகும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஐ ஓவர் கரண்ட் செட்டிங் 2.5 இந்த கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை 2 டைம்ஸ் ஓகேங்களா, மல்டிப்ளை பண்ணால் சம் கரண்ட் வருது பார்த்தீங்களா, அந்த வேல்யூவில் வந்தோடனே ட்ரிப் ஆகும். அப்படி தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஐடிஎம்டி ரிலே இருக்கக்கூடிய எர்த் ஃபால்ட் ரிலே செட்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் அதே போல் தான் ஐ செட் அப்புறம் வந்து லோ செட்டுன்னு 2 செட்டிங்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லோ எர்த் ஃபால்ட் செட்டிங்ஸ் அப்புறம் வந்து ஹை எர்த் ஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே எர்த் ஃபால்ட் செட்டிங் வந்து இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எர்த் ஃபால்ட் ரிலே செட்டிங் இஸ் 20% to 40% ஆஃப் ஓவர்லோட் கரண்ட். அங்கே காமிச்சிருக்கக்கூடிய ஓவர்லோட் கரண்ட்டில் 20%லேருந்து 40%க்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் எப்பயுமே வந்து 20% வைக்கிறது தான் வந்து சேஃப் ஜோன் ஓகேங்களா. 20% ஆஃப் அந்த ஃபுல் லோட் கரண்ட்டில் வந்து நீங்கள் எடுத்து மிஞ்சி இது ஃபுல் லோட் கரண்ட் நீங்கள் இந்த டேட்டாவில் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொடுத்துட்டிங்கனாவே ஃபுல் லோட் கரண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு இதுவே எடுத்துக்கும். 20 ஆம்ஸ் அதிகபட்சம் ஹெச்டியில் வந்து லீக்கேஜ் கரண்ட்டாக இருந்தால் வந்து இது ட்ரிப் பண்ணி விட்டுரும் இந்த பிரேக்கருக்கான செட்டிங்ஸு. அதே போல் வந்து இதில் நார்மல் இன்வெர்ஸ் அப்புறம் வெரி இன்வெர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் கரு வந்து இதில் இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணால் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த ஆப்ரேட்டிங் டைம் வந்து மாறும். இதே தான் சேம் தான், பட் ஆனால் இது வந்து எர்த் ஃபால்ட் செட்டிங்ஸு. அதே போல் ஐ எர்த் ஃபால்ட் செட்டிங் இன்னொன்று இருக்கும், ஐ டபுள் இ கிரேட்டர் தன் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஓகேங்களா, 2.5 IN நம்மளுடைய நாமினல் கரண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட 2 டைம்ஸ் அதிகமாகும் போது என்னென்னா நமக்கு வந்து பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகும். இதுதான் வந்து நம்ம ரிலேயில் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் வந்து இதுதான். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டைப் இண்டக்ஷன் டைப் ரிலேயில் வந்து இந்த ப்ளக்ஸ் செட்டிங் மல்டிப்ளேயர்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைப் ஆஃப் ரிலேயில் வந்து நீங்கள் இதெல்லாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் நியூமரிக்கல் ரிலேயெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து இந்த வேல்யூ மட்டும்தான் அங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வந்து கரு செலெக்ஷன் மட்டும்தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 0.2 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். இங்கே இருக்கக்கூடிய இந்த கரண்ட் அந்த லீக்கேஜ் கரண்ட் இவ்வளோ போச்சுனாவே அன்பேலன்ஸ் கரண்ட்டு நமக்கு வந்து பிரேக்கரை வந்து ட்ரிப் பண்ணி விட்டுரும். இதுதான் வந்து எர்த் ஃபால்ட் ரிலேயில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸு. அது இல்லாமல் வந்து ஒவ்வொரு கரு செலெக்ஷனுக்கும் எப்படி டைம் மாறுதுன்னு சொல்லிட்டு நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இல்லாமல் இந்த டேட்டா ஷீட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ரிலேயில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள், எவ்வளோ இருந்தால் ட்ரிப்பிங் வச்சுருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக புரியும். வாங்க நம்ம கருஸ்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அது போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸாக வந்து நீங்கள் எர்த் ஃபால்ட் அப்புறம் வந்து ஓவர் கரண்ட் ரிலே செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஷீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. பட் அந்த ஷீட்டில் வந்து எல்லாமே வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் எதுவுமே வந்து ஃபார்முலாஸ் வந்து இப்போ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பட் நான் இப்போ இதில் ஃபால்ட் கரண்ட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வந்து எப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை என்டர் பண்ணணும். பட் அதுக்கப்புறம் இதோட இதுக்கான டீட்டெயில் இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த சைட்டுக்கான லிங்க்கு. அதில் போய் நீங்கள் இது போல் ஃபால்ட் கரண்ட் உங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ ரேட்டிங் அதை கொடுங்க. அது இல்லாமல் வந்து செகண்டரி ட்ரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் வந்து நேம் பிளேட்டில் இருக்கும், அதை என்டர் பண்ணுங்கள். எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்தாலும் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் இம்பிடன்ஸ் சொல்லுவாங்க, பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கால்குலேட் பட்டன் எடுத்துனா போதும், நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய ஃபால்ட் கரண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு இதில் காமிச்சிடும். அது இல்லாமல் வந்து அதுக்கான உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி அப்ளை ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து பாருங்கள். அது இல்லாமல் வந்து இது ஃபுல் செட் ஆஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இதில் போய்ட்டு நீங்கள் எப்படி அப்ளை ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக பாருங்கள், ஈஸியாக புரியும். ஐடிஎம்டி ரிலேயில் இருக்கக்கூடிய கரு செலெக்ஷன் பற்றி சொல்லியிருந்தேன். அந்த கரு பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய பிரேக்கர் வந்து எந்த டைமில் வந்து ட்ரிப் பண்ணணும் சொல்லக்கூடிய கமெண்ட் வந்து அந்த ப்ரொடக்ஷன் ரிலேலேருந்து போகும். ஆப்ரேட்டிங் டைம் பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் கரு ஓகேங்களா. அது இல்லாமல் வந்து என்னென்ன கரு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது இல்லாமல் வந்து இங்கே இருக்கக்கூடிய டைப் ஆஃப் ஓவர் கரண்ட் ரிலே வந்து கொடுத்துருக்கு. இன்ஸ்டன்டேனியஸ் ஓவர் கரண்ட் ரிலே, டிஃபைன்டு டைம் ஓவர் கரண்ட் ரிலே, ஐடிஎம்டி ரிலேன்னு சொன்னால அதுதான் மாடரேட் இன்வெஸ்ட், வெரி இன்வெஸ்ட் டைம், எக்ஸ்ட்ரீம் இன்வெஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைரக்ஷனல் ஓவர் கரண்ட் ரிலே. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஓவர் கரண்ட் ரிலேனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஏற்பட்டுச்சுன்னா எந்த ஒரு டைமுமே இருக்காது. இன்ஸ்டன்ட் டைமில் வந்து எந்த ஒரு டைம் டிலேயுமே இருக்காது. சர்க்யூட் பிரேக்கர் வந்து ட்ரிப் பண்ணிவிடும். இதுதான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஓவர் கரண்ட் ரிலேயோடைய ஆப்ரேஷனு. அதுக்கான கரு வந்து நான் பேசிக்காக காமிச்சிருக்கேன். இது வந்து ஐடிஎம்டி ரிலேயில் வந்து தனியாக ஒரு எக்ஸ்டர்னலாக கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அந்த கருவுக்குள்ள செலெக்ஷனில் இந்த இன்ஸ்டன்டேனியஸ் செலெக்ஷன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க.
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஃபைன் டைம் ஓவர் கரண்ட்டில் இது வந்து ஐடிஎம்டி கருவிலே வந்து அந்த செலெக்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஏபிபி அதுபோல் நிறைய பிராண்டில் வந்து டிடின்னு சொல்லியிருப்பாங்க அந்த கருவு செலெக்ஷனு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் கரண்ட் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம இருக்கக்கூடிய டைமுக்குள்ளே அந்த ஃபால்ட் கரண்ட் இருந்தால் மட்டும்தான் பிரேக்கர் வந்து ட்ரிப் பண்ணும். இது வந்து டிஃபைன்டு டைம் ஓவர் கரண்ட்லேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு 10 செகண்ட் வந்து ஒரு ஃபால்ட் கரண்ட் வந்து இருந்துச்சுன்னா நம்ம செட் பண்ண செகண்ட் வந்து 10 செகண்டு, ஃபால்ட் கரண்ட் வந்து ஒரு 10 செகண்ட் வந்து அப்படியே விஸ்டாண்ட் ஆச்சுன்னா நம்மளுடைய பிரேக்கர் வந்து ஆஃப் பண்ணும். இது வந்து டிஃபைன்டு டைம், நம்ம சொல்லக்கூடிய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆப்ரேட் ஆகும். இது வந்து டிஃபைன் டைம் கர்வ் செலெக்ஷனு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபால்ட் கரண்ட் வந்து அப்படியே விஸ்டாண்ட் ஆச்சுன்னா அந்த டைமில் வந்து ஆப்ரேட் ஆகும் நம்ம சொன்ன டைமுக்குள்ளே. ஓகேங்களா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் டைம் ஓவர் கரண்ட்டில், இதுதான் ஐடிஎம்டின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்னால் நம்மளுடைய ஃபால்ட் கரண்ட் வந்து அதிகமாகிட்டே போச்சுன்னா நேரம் வந்து குறைஞ்சிட்டே வரும், ட்ரிப்பிங் நேரம் வந்து குறையும். அதுதான் வந்து இதில் காமிச்சிருக்காங்க. அதில் வந்து வெரி இன்வெர்ஸ், எக்ஸ்ட்ரீம் இன்வெர்ஸ்ன்னு சொல்லிட்டு லாங் டைம் இன்வெர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதையும் போய் பார்க்கலாம். இது என்னென்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்மளுடைய ஃபால்ட் கரண்ட் வந்து அதிகமாகிட்டே போச்சுன்னா நம்மளுடைய நேரம் வந்து குறையும். இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த செலெக்ஷன் ஆஃப் கர்வ்ஸ்லாம் என்னென்னு சொல்லி காமிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபைன்டு டைம்னா எந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த ஃபால்ட் கரண்ட் வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து பிரேக்கரை ட்ரிப் பண்ணும். இது ஒரு செலெக்ஷன் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் இன்வெர்ஸ், அப்புறம் வெரி இன்வெர்ஸ், எக்ஸ்ட்ரீம் இன்வெர்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ட் கரண்ட் வந்து அதிகமாகிட்டே போகுது. அப்போ என்ன ஆச்சுன்னா டைமிங் வந்து ரொம்ப குறையுது பார்த்தீங்களா. இது வந்து எக்ஸ்ட்ரீம் இன்வெர்ஸ், இது வந்து வெரி இன்வெர்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் இன்வெர்ஸில் வந்து ஆப்ரேட் டைம் வந்து இங்கே இருந்துச்சுன்னா ஃபால்ட் கரண்ட்டு எப்போ ட்ரிப் ஆகுன்னு காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்படி தான் வந்து நம்மளுடைய கர்வ் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஐடிஎம்டி ரிலே வந்து ஒர்க் ஆகுது. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரியுங்க. இதுபோல் ஃப்யூச்சரில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ரிலே பற்றின வீடியோஸ், அப்புறம் வந்து எவ்வளோ செட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். இது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாகலைன்னா நான் அந்த சொன்ன டேட்டா ஷீட்டில் போய்ட்டு அந்த செலெக்ஷனை நீங்கள் மாற்றி பார்த்தாலே தெரியும், ஆப்ரேட்டிங் டைம் வந்து மாறும். ஓகேங்களா? அப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.